எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல் தொடர் பற்றி தான். இந்த நூல் தொடரை எழுதிக்கிட்டு இருக்கிறது டி சுதர்லாந்து அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர். இந்த நூல் தொடரை அவங்க 2012ஆம் ஆண்டு எழுத தொடங்கினாங்க. இன்னும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த நூல் தொடரில் பார்த்தீங்கன்னா 15 நூல்கள் இருக்குது. இன்னும் குறைஞ்சபட்சம் 5 நூல்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நூல் தொடர் அடிப்படையில் 9 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான நூல் தொடர். ஆனால் பெரியவங்களான நாமளும் படித்து ரசிக்கலாம். அந்த மாதிரி அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு நூல் தொடர். இந்த நூல் தொடர் டிராகன்கள் பற்றி எழுதப்பட்ட நூல் தொடர். அதுவும் டிராகன்களோட பார்வையிலேயே எழுதப்பட்ட ஒரு நூல் தொடர். கதையில் வர்ற எல்லா கதை மாந்தர்களுமே டிராகன்கள் தான். டிராகன்களோட உலகத்தில் தான் இந்த கதை நடக்குது. அது படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அடிப்படையில் இந்த நூல் தொடர் ஒரு ஃபேண்டசி நூல் தொடர், ரொம்ப கற்பனை கலந்த ஒரு தொடர். அதுலேயும் டிராகன்களோட பார்வையிலேருந்து எழுதும்போது ஏதோ நமக்கே ரெக்கம் அழைச்சி நாமளே பறக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சு. படிக்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. டிராகன்கள் மேலே ஏறி பறக்கிறது வேற. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான தொடர்கள்லாம் அந்த மாதிரியான காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது வேற. ஆனால் இந்த நூல் தொடரை படிக்கும்போது நாமளே டிராகன்கள் மாதிரி உணர்வோம். அப்போது அது இன்னுமே சிறப்பாக இருக்கும் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த நூலோட முக்கியமான சிறப்பம்சம்னு நான் நினைப்பேன். அது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஈர்ப்புள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த நூல் தொடரில் வர்ற எல்லா கதை மாந்தர்களும் மனிதர்கள் போல தான் நடந்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெக்கை இருக்கும். ஏன்னா அவங்க டிராகன்கள் இல்லையா, கூடவே நெருப்பெல்லாம் கக்குவாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக நல்லா இருக்கும் இல்லையா? அவங்களே பறக்கிற மாதிரி, அவங்களே அந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரியான ஒரு உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தும் இல்லையா? அதனால் குழந்தைங்களுக்கு இந்த நூல் தொடர் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நூல் தொடர் கிட்டத்தட்ட 7-8 வயசு குழந்தைகளுமே படித்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு எளிமையான ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நூல் தொடரில் வர்ற கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை சொற்களாக இருக்கட்டும் எதுவுமே குழந்தைகளுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இல்லை. எல்லாமே குழந்தைங்க படிக்கக்கூடியது தான். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற எந்த விஷயங்களுமே இந்த நூல் தொடரில் இல்லை. அதனால் உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, 6-7 வயசு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு படிக்க தெரியலனாலுமே கூட நீங்கள் படித்து இந்த நூலோட கதையை அவங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ஏற்ற உள்ளடக்கம் கொண்ட ஒரு நூலாக தான் இந்த நூல் இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு நமக்குமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளோட சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நூல் தொடராக நான் இந்த நூல் தொடரை பார்ப்பேன். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணணும், அவங்களோட இன்னும் கொஞ்சம் பிணைப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நூல் தொடரை அவங்களோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். உங்களுக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் உங்களோட பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் இந்த நூல் தொடர் பிடிக்கும். பெற்றோர்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சதுனால இதில் என்ன சொல்கிறது, பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்பு இல்லாதது அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லாததுனால படிக்கிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அதாவது குழந்தைங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் இது ஏற்புடைய நூலாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த வயசு குழந்தைங்களுக்கு நட்கருத்துக்கள் நாம் எதை நினைக்கிறோமோ அதை தான் இந்த நூலும் பேசியிருக்கு. ஆனால் அதை வந்து போதிக்கிற மாதிரி குழந்தைங்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அப்படிங்கிற பாணியில் எதையுமே சொல்லலை. அதனால குழந்தைங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ரீச்சியாக இல்லை. அதுக்கு பதிலாக என்னென்னா நட்கருத்துக்களை வந்து அந்த கதையோட சாராம்சத்திலேயே அவங்க சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால நட்கருத்துக்கள் இருக்குது. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரீச்சியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி, போதனை மாதிரி, நீதி கதைகள் மாதிரி இல்லாமல் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு இந்த நூல் தொடர் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு இந்த நூல் தொடரில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல் தொடர் வந்து போரை புறந்தள்ளணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நூல் தொடர். போர் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், எல்லாம் சமாதானமாக போகலாம், பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிற ஒரு நூல் தொடர். ஏன்னா ஃபேண்டசி அப்படின்னு வந்துட்டாலே போர்களை வந்து ரொம்ப கொண்டாடுற ஒரு கதைக்களமாக தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. எப்போவுமே அந்த ராஜ வம்சத்தை கொண்டாடுறதும், அவங்க போருக்கு போகிறத வந்து ரொம்ப விதந்தோதி கொண்டாடுறதும் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதையெல்லாம் இந்த நூல் கேள்விக்குட்படுத்தியிருக்கு. அதெல்லாம் எதுக்கு, ஏன் சண்டை போடணும், எல்லாம் சமாதானமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் தொடராக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னோட குழந்தைக்கு
நான் இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். என் குழந்தை போருக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், சண்டை போடுறதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் இல்லையா? அதனால இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேண்டசி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நூல்கள் வர்றதுங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா இப்போதைக்கு வீடியோ கேம்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அந்த 13 வயது குழந்தைகள் பார்க்குறதெல்லாம் சண்டை போடுறது, குத்துறது, கொலை பண்ணுறது அந்த மாதிரியே இருக்கும்போது அதிலிருந்து விலகி வந்து அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்கிற இந்த நூல் தொடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதையுமே அவங்க சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க படிப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப மொன்னையா போர் அடிக்கிற மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா குழந்தைங்க படிக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அது படிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது போக அவங்க இந்த நூல் தொடர் ரொம்ப விறுவிறுப்பாக எழுதியிருக்காங்க. பக்கத்துக்கு பக்கம் விறுவிறுப்பு அப்படிங்கிற அளவில் தான் எழுதியிருக்காங்க. படிக்க ஆரம்பித்தா வைக்கிறதுக்கு மனசே வராது. நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த நூல் தொடரில் உள்ள 15 நூல்களையும் ஒரே மாதத்தில் படித்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்துச்சு. எனக்கு மூடி வைக்க மனசே வரல. சரி முதல் 5 நூல்கள் மட்டும் படிக்கலாம், சரி அடுத்த 5 நூலை மட்டும் படிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 15 நூலையும் முடிச்சுட்டு தான் வேறு வேலை பார்த்தேன். இப்போ 16வது நூல் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இந்த நூல் தொடரும் அவங்க ரொம்ப விறுவிறுப்பாக எழுதியிருக்காங்க. கொழலாம் எங்கேயுமே இல்லை. அதே சமயம் கதைமாந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் எழுதியிருக்காங்க. அது படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, அவங்க இந்த நூலில் காட்சிகளை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருந்தாங்க. அதுவும் டிராகன்களோட உலகம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதுங்க கட்டின கோட்டைகள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற வர்ணனைகள்லாம் வரும்போது நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சிகள் விரிகிற மாதிரியான அழகான வர்ணனைகள் தான் அவங்க இந்த நூலில் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த நூல் தொடரோட முதல் 7 நூல்கள் அப்படின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இப்போது கிராஃபிக் நூலாகவும் கிடைக்குது. அதாவது ஓவியங்களோட, டிராகன்களோட படங்களோட கிடைக்குது. உங்கள் குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்க, இல்லை உங்களுக்கே அந்த மாதிரியான படங்கள் கொண்ட நூல்கள் படிக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த நூல் தொடரை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். என்ன கேட்டால் குழந்தைங்க ஒரு கட்டத்தில் இருப்பாங்க, படங்கள் கொண்ட நூல்கள் மட்டுமே படிப்பாங்க. அதிலிருந்து அவங்களை எப்படி அதிக சொற்கள் கொண்ட நூல்கள் படிக்கிறதுக்கு நகர்த்திட்டு வர்றது அப்படிங்கிற குழப்பம் பெற்றோருக்கு இருக்கும். அது ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா, 6லேருந்து 8 வயசுக்குள்ள அந்த குழப்பம் பெற்றோருக்கு இருக்கும். எப்போ என் குழந்தைய அதிக சொற்கள் கொண்ட நூல்களை படிக்க வைக்கிறது, எது சரியான கட்டம் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அப்படியான குழப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நூல் தொடரை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் கிராஃபிக் நூலை அறிமுகப்படுத்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கிராஃபிக் நூல்கள் முடிஞ்சிருது. 7 நூல் வரைக்கும் தான் கிராஃபிக்ஸ் நூலாக வந்திருக்கு. அப்போ 8வது நூலை உங்கள் குழந்தைகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க சாதாரண சொற்கள் கொண்ட நூல்களாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு இந்த நூல் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நீங்கள் அவங்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதுபோக இந்த நூல் தொடரில் உள்ள 15 நூல்களுமே வெவ்வேறு டிராகன்களோட பார்வையில் சொல்லப்பட்டிருக்க நூல்கள் தான். அதுலேயும் குறிப்பாக 13 வயது டிராகன்களோட பார்வையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் நூல் பார்த்திங்கன்னா கிளே அப்படிங்கிற டிராகனோட பார்வையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கும் கதை. 2வது நூல் பார்த்திங்கன்னா சுனாமி அப்படிங்கிற இன்னொரு டிராகனோட பார்வையிலேருந்து கதை சொல்லப்பட்டிருக்கும். கதை தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் சொல்லப்பட்டது மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிராகனோட பார்வையிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கும். இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஏதோ ஒரு கதைமாந்தரோட அவங்கள பொருத்தி பார்த்துப்பாங்க. ஒன்று கிளேயோட கதாபாத்திரத்தோட தன்னை பொருத்தி பார்த்துப்பாங்க, இல்லை சுனாமியோட கதாபாத்திரத்தோட தன்னை பொருத்தி பார்த்துப்பாங்க, இல்லை சன்னியோட கதாபாத்திரத்தோட தன்னை பொருத்தி பார்த்துப்பாங்க. அப்படி ஏதோ ஒரு குட்டி டிராகனோட பார்வையோட அவங்களோட அனுபவங்களோட தன்னோட அனுபவங்களையும் அவங்க பொருத்தி பார்த்துப்பாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு டிராகன் அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கதையில் அவங்களுக்கு பிடிப்பு வந்துடும், படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். இது நிறைய நூல் தொடர்களில் அமையாது. உதாரணத்துக்கு த கீப்பர் ஆஃப் தி லாஸ்ட் சிட்டிஸ் அப்படிங்கிற நூல் தொடர் எடுத்துக்கோங்களேன். அது முழுக்கவே ஒரு வெள்ளை இன குட்டி பெண்ணோட பார்வையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கும். அதை படிக்கிறதுக்கு மற்ற குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்காது, அது அவங்களுக்கு பொருத்தி பார்த்துக்கிற மாதிரி இருக்காது. அதுலேயும் குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு அதை படிக்கும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி நிறைய ஆண் குழந்தைகளோட பார்வையிலேருந்து சொல்லப்பட்ட கதைகளை படிக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு எனக்கு பொருத்தி பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா. இந்த நூல் தொடரில் அந்த சிக்கலே கிடையாது. ஏன்னா 15 நூல்களுமே வெவ்வேறு டிராகன்களோட பார்வையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 15 டிராகன்களுமே ரொம்ப வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்கள், இல்லை வெவ்வேறு பாலினத்தை சேர்ந்த டிராகன்களாக இருக்காங்க. ஒன்று ஆண் இன்னொன்று பெண் அப்படி இருக்காங்க. ஒரு டிராகன் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசுகிறதுக்கே தயக்கப்படுற டிராகனாக இருக்கும், இன்னொரு டிராகன் நல்லா வாய் பேசுகிற டிராகனாக இருக்கும், ஒரு டிராகன் ரொம்ப தைரியமான டிராகனாக இருக்கும், இன்னொரு டிராகன் பயந்து இருக்கிற டிராகனாக இருக்கும். அப்படி
எல்லா விதமான டிராகன்களோட பார்வையிலிருந்தும் கதை சொல்லப்பட்டிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோடு தன்னை பொருத்தி பார்த்துக்க முடியும். அது அவங்கள தொடர்ந்து வாசிக்க வைக்கும். அது அவங்களுக்கு ஒரு விதமான மன மகிழ்ச்சியும் தரும். ஓ, என்னை பற்றின கதை போல இருக்கே, என்ன மாதிரி ஒருத்தரை பற்றியும் கதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தும் இல்லையா? அது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த நூல் தொடர் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. நீங்களுமே படிச்சு பாருங்க. இந்த நூல் தொடர்ல கதை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கா நடக்கும். முதல் 5 நூல்கள்ல ஒரு ஆர்க் நடக்கும். 2வது 5 நூல்கள்ல இன்னொரு ஆர்க், 3வது 5 நூல்கள்ல இன்னொரு ஆர்க், அந்த மாதிரி நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கல், ஒரு கதை முதல் நூல்ல ஆரம்பிச்சு 5வது நூல்ல முடிஞ்சிடும். அந்த கதாபாத்திரங்கள், அந்த உலகம் எல்லாமே அடுத்த 5 நூல்கள்லையும் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வேற ஒரு கதைய அந்த நூல் தொடர் பேசியிருக்கும். வேற கதாபாத்திரங்களோட பார்வையிலிருந்து நூல் தொடர் பேசியிருக்கும். அதே போலதான் கடைசி 5 நூல்களுக்கும். அது ஒரு மாதிரி படிக்க நல்லா இருந்துச்சு. நீங்க நேரம் குறைவா இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்க முதல்ல 5 நூல்களை மட்டும் படிச்சுட்டு கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு 2வது 5 நூல்கள் படிக்கலாம். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. கதை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைரியா அப்படிங்கிற டிராகன்களோட உலகத்துல ஒரு கண்டத்துல நடக்குது. அந்த கண்டத்துல பாத்தீங்கன்னா 7 விதமான டிராகன்கள் இருக்குங்க. டிராகன்கள் கூட்டம் இருக்கு. ஒரு டிராகன் பாத்தீங்கன்னா ஐஸ் விங் அப்படிம்பாங்க, இன்னொரு டிராகனை சாண்ட் விங் அப்படிம்பாங்க, 3வது டிராகன் ஸ்கை விங், 4வது டிராகன் மட் விங், அதுக்கப்புறம் ரெயின் விங், நைட் விங், அப்புறம் இன்னொன்று என்னது சீவிங். இப்படி 7 விதமான டிராகன்கள் கூட்டம் அந்த கண்டத்துல வசிக்குது. அந்தந்த டிராகன்கள் கூட்டத்துக்கு அவங்கவுங்க நாடு இருக்கும். அந்த நாட்டுக்கு ஒரு ராணி இருப்பாங்க. எல்லா டிராகன்கள் நாட்டிலையுமே ராணி தான் ஆளுவாங்க, ராணிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படியான ஒரு உலகம். இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாண்ட் விங் டிராகன்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது பாலைவனத்துல வாழக்கூடிய டிராகன்கள், அந்த டிராகன்களோட ராணி குயின் ஓயசிஸ் அப்படிங்கிற ராணி வந்து திடீர்னு கொல்லப்பட்டனையும் அவளோட மகள்கள் 3 பேர், பிளிஸ்டர், பிளேஸ், பர்ன் அப்படிங்கிற மகள்கள் 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்சிக்காக, அந்த சிம்மாசனத்துக்காக, அரியணைக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடுறவங்க சும்மா போடல, அவங்க 3 பேரும் மட்டும் சண்டை போட்டுக்கல, மற்ற டிராகன்களையும் சண்டைக்குள்ள இழுத்துடுறாங்க. ஆளாளுக்கு போய் ஒவ்வொரு தேசத்தோடையும் ஒவ்வொரு டிராகன் கூட்டத்தோடையும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. அப்படி கூட்டணி சேர்ந்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கடந்துருது. ஆனா அவங்களோட சண்டை ஓயல. கடைசியில ஏன் சண்டை போட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறதே மறந்து போய் மாத்தி மாத்தி சம்பந்தம் இல்லாத டிராகன்கள்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஐஸ் விங்கும் மட் விங்கும் அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேத்துக்கு எந்த பிரச்சனையும் ஆரம்பத்துல கிடையாது. இந்த அக்கா தங்கச்சிகள் சண்டையில தேவையில்லாம ஏதோ டிராகன்கள் அடிச்சுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த பெரிய ராஜ டிராகன்கள் அடிச்சுக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா சாதாரண மக்கள் டிராகன்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அடிச்சுக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. போர் முடியவே முடியாது. டிராகன்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுப்பு ஏற்பட்டுரும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் ஒரு ப்ராஃபசி இருக்கும். அதாவது ஒருத்தவங்க குறி சொல்லியிருப்பாங்க. அந்த குறி சொல்லல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 5 டிராகன் குட்டிகள் வந்து இந்த போரை நிறுத்தி சமாதானம் கொண்டு வருவாங்க, ஒரு ராணியை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராஃபசி, ஒரு குறி இருந்திருக்கும். அங்கதான் கதைய ஆரம்பிக்குது. அந்த 5 குட்டி டிராகன்களை தான் நம்ம முதல் 5 நூல்கள்ல பார்ப்போம். அந்த 5 குட்டி டிராகன்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்து சுத்தமா விலகி ஒரு குகையில வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அந்த 5 டிராகன்களுமே பாத்தீங்கன்னா 5 டிராகன்கள் கூட்டத்துல இருந்து, வித்தியாசமான டிராகன்கள் கூட்டத்துல இருந்து வந்து அங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. எடுத்துட்டு வந்து அவங்க அந்த முட்டைகளை எடுத்துட்டு வந்து அங்க வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த 5 டிராகன்களும் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளி உலகத்துக்கு போவாங்க. வெளி உலகத்துக்கு போனா சுத்தமா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க எல்லாம் படிச்சுட்டு அப்படித்தானே வந்திருப்பாங்க. அவங்க வெளி உலகத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அவங்களோட அறிவெல்லாம் புத்தக அறிவு இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அந்த குறிப்பிட்ட டிராகன்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதா தான் இருக்கும். வெளியே வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதை மீறியும் அவங்க அந்த உலகத்தில் பயணித்து அந்த போரை நிறுத்தினாங்களா இல்லையா, எப்படி நிறுத்தினாங்க, யாரை ராணியா தேர்ந்தெடுத்தாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்றதுதான் முதல் 5 நூல்களோட கதை. படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 டிராகன்களும் ஒவ்வொரு டிராகன்கள் கூட்டமாக போய் பயணிப்பாங்க. ஏன்னா அவங்க வெளி உலகத்துக்கு வந்து பயணிப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம ஒவ்வொரு டிராகன்களோட வாழ்க்கையை பற்றியும் பார்ப்போம். அந்த டிராகன்களோட என்ன சொல்றது,
வர்ணனைகள், அவங்களோட வாழ்க்கை முறை அதையெல்லாம் பார்ப்போம். அந்த நிலங்கள் எல்லாம் பயணிப்போம். அதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சில சமயங்கள்ல ஒரு ஒரு கடுப்பு இருக்கும். என்ன கடுப்புனா, நம்ம ஏன் 1991ல பிறந்தோம், இப்ப பிறந்திருந்தா இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் படிச்சு வளர்ந்துருக்கலாமே. ஒரு என்ன சொல்றது, சின்ன வயசுல இந்த மாதிரியான நூல் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற கடுப்பு இருக்கும். இந்த நூல் படிக்கும்போது அது ரொம்ப ஏற்படுச்சுன்னா, இந்த விஷயங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரையும் தாண்டி போகும்போது, ஒவ்வொரு கண்டத்தையும் அவங்க தாண்டி போகும்போதெல்லாம் அந்த பயணங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல்ல ஒவ்வொரு குழந்தை வளர்ப்பு முறையையும் எழுத்தாளர் கொஞ்சம் உள்ள போய் ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிராகனும் ஒவ்வொரு விதமா வளர்க்கப்பட்டிருக்கும். அதான நம்ம உலகத்திலும் நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெற்றோர்கள் கொண்டவர்களா இருக்கும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு விதமான குழந்தை வளர்ப்பு இருக்கு. அது அந்த குழந்தைகளை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்குது, நல்லதோ கெட்டதோ அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா. அது அவங்க இந்த நூல்ல ரொம்ப ஆழமா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான குழந்தை வளர்ப்பு என்ன மாதிரியான பாதிப்பை குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்துது, அந்த குழந்தைகள் என்ன மாதிரியான என்ன சொல்றது மனநிலையில வளர்றாங்க அப்படிங்கறது எல்லாம் பேசியிருக்கு. அடிச்சு வளர்த்தா குழந்தைங்க நல்லா வளருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அடிச்சு வளர்க்கப்பட்ட குழந்தைகள் மனசுக்குள்ள என்ன இருக்கும், அந்த குழந்தைகள் வெளியிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல குழந்தைகளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த நூல் கொஞ்சம் போற போக்குல அலசிட்டு போயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், இந்த நூல் பெற்றோரும் குழந்தைகளும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நூல். ஏன்னா இதை படிக்கும்போது பெற்றோருக்கும் தெரியும், ஓ நம்ம குழந்தை வளர்ப்பு இந்த டிராகனோட குழந்தை வளர்ப்பு மாதிரிதான் இருக்கும், அப்போ நாளைக்கு நம்ம குழந்தை இந்த மாதிரி தான் உணருமோ அப்படின்னு அவங்க உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் அதை அவங்க பெற்றோர்கிட்ட கடத்துறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். பாருங்க நீங்க இந்த டிராகன் மாதிரி தான் இருக்கீங்க, பாருங்க நீங்க அந்த டிராகன் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவுங்கிறது வளர்றதுக்கான வாய்ப்பா இந்த நூல் அமையும். அதையும் இந்த நூல் ரொம்ப அழகா செஞ்சிச்சு. அந்த குழந்தை வளர்ப்பு பத்தி இந்த நூல் ரொம்ப அழகா பேசிருச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் இந்த நூல் பேசியிருக்கு அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப மொக்கையா ரொம்ப தத்துவார்த்த ரீதியில எழுதப்பட்ட நூல் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஆக்ஷனோட வர்ணனைகளோட அப்படியே விறுவிறுப்பா எழுதப்பட்ட நூல். ஆனா அது போகவும் எழுத்தாளர் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த நூல் தொடர்ல பேசியிருக்காங்க. இந்த கதையில நிறைய திருப்பம் விறுவிறுப்பு அதெல்லாம் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த கதையில எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு கதை. படிச்சு முடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப நிறைவான ஒரு கதை. சில கதைகள் குழந்தைகள் கதைகளா இருந்தாலுமே கூட கொஞ்சம் இருட்டா, என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப கடினமான பாரமான விஷயங்களுக்கு நம்ம தலவாழ வச்சுட்டு போயிடும். இந்த நூல் தொடர் கடினமான பாரமான விஷயங்களை பேசியிருந்தாலுமே முடியும் போது, ஒவ்வொரு நூலும் முடியும் போது நமக்கு ஒரு விதமான நம்பிக்கை, மகிழ்ச்சி அதெல்லாம் ஏற்படுற மாதிரிதான் எழுதப்பட்டிருக்கு. இந்த நூல் தொடரை நான் படிச்ச ஒரு காலகட்டம்ங்கிறது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்த ஒரு காலகட்டம். அப்போ மருத்துவமனையில இருக்கும், எனக்கு வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, குழந்தையோட நான் இருக்கேன், அவ்வளவுதான். அந்த நாட்கள்ல என் குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப சோகமா இருந்துச்சு. அப்பதான் இந்த நூல் தொடர் நான் படிச்சேன். என் குழந்தை தூங்கும் போதெல்லாம் பக்கத்துல படுத்துட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டே இருக்கணும், வேற எதுவுமே பண்றதுக்கு இருக்காது இல்லையா. அந்த நாட்கள்ல இந்த நூல் தொடர் படிச்சேன். படிக்கும்போது அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு அமைதிய மனசுக்கு, ஒரு மகிழ்ச்சிய, ஒரு எல்லாம் நல்லபடியா அமையும் என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருக்கு, ஆனா நாளைக்கு எல்லாமே நல்லபடியா முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதை இந்த நூல் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த நூல் தொடர் அப்ப நான் படிச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் அந்த நூல் தொடர் அப்ப ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல, அப்ப படிச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ரொம்ப பொருத்தமா அமைஞ்ச ஒரு நூல் தொடர். குழந்தை வளர்ப்பை பத்தி, அதோட அழகியலை பத்தி, அதோட தாக்கத்தை பத்தி பேசுற ஒரு நூல் தொடர், குழந்தைகளுக்கான ஒரு நூல் தொடர். என் குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துட்டு அதை நான் வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு மனசு அமைதியும் தந்துச்சு. அதனால உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு கண்பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த நூல் தொடரை நீங்க படிக்கலாம். ஒரு விதமான மன அமைதியை இந்த நூல் தொடர் உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான அழகான ஒரு நூல் தொடர். எப்படி ஒரு குழந்தைகள் நூல் தொடர் இத்தனை விஷயத்த செய்யுதுன்னு எனக்கு தெரியல. குழந்தைங்க யாருக்காவது பரிசா நூல்கள் வாங்கி தரணும்னா கட்டாயம் இந்த நூல் தொடர் தான் நான் வாங்கி தர சொல்லுவேன். நானும் இது வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல வாங்கி கொடுத்துருவேன் இந்த நூல் தொடர் பரிசா. அப்போ எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த நூல் தொடர் பத்தி படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இணைப்பு நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா வாங்கி உடனே படிங்க, யோசிக்காம வாங்கி படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, கத்திரிக்கை கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.